கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62 அதிகாரம் 4 ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் தேவன் எருசலேமுக்காக தனது கிருபையும் இரக்கமும் காட்டுகிறார். அதே சமயம் இஸ்ரவேலரின் தாழ்ந்த நிலையை உயர்த்தும் விதமாக தேவன் அளிக்கும் ஆழமான அன்பையும் உறுதியையும் எடுத்து காட்டுகிறார். சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர்விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாய் இரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாய் இரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பியூலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப் பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தங்கள் கவனிச்சிங்களா? அன்று எருசலேமுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் என்று. இன்று முதல் நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று உறுதியளிக்கிறார். இதற்கு முன்பு தேவனிடமிருந்து விலகியதற்காக இஸ்ரவேல் தேசம் கைவிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் அவர்களின் தேவனாக இருக்கிறார். அதே போல நீங்கள் சற்று தேவனை விட்டு விலகி போயிருந்தீர்கள். அதனால் கைவிடப்பட்ட நிலையில், ஆதரவற்ற நிலையில் கலங்கி இருந்தீர்கள். உங்கள் மேல் மனதுருகுகிற தேவன் உங்களை மன்னித்து இனி நீ எப்சிபா என்றழைக்கப்படுவாய் என்கிறார். எப்சிபா என்பதற்கு என் மகிழ்ச்சி அவளிடம் உள்ளது என்ற பொருளை குறிக்கிறது. இதன் மூலம் தேவன் உங்களை மீண்டும் நேசிக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார். உன் தேசம் பாழான தேசம் என்னப்படாமலும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இனி பாழ்பட்ட நிலையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இனி அவர்களின் மேல் இருக்காது என்பதை குறிக்கிறது. தேவனின் கிருபை காரணமாக அன்று இஸ்ரவேலர் இனிய வாழ்க்கையை கொண்ட தேசமாக மாறியது போல இன்று உங்கள் குடும்பத்தில் பாழான நிலை மாறி செழிப்பான வளமான குடும்பமாக மாறப்போவதை தேவன் உறுதி அளிக்கிறார். பியூலா
என்ற பெயர் திருமணமானவள் என்பதை குறிக்கிறது. இது இஸ்ரவேல் தேசம் தேவனோடு இணைந்துள்ளதாகவும் அவருக்கு சொந்தமானதாகவும் காணப்படுவதை விளக்குகிறது. கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். தேவனின் அன்பும் அருளும் மீண்டும் இஸ்ரவேலின் மேல் இருக்கிறது. தேவன் அவர்களை கைவிடாமல் தனது மகிழ்ச்சியால் திரும்ப அவர்களுடன் இருக்கிறார் என்பதை இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக விளக்குகிறது. உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பது தேவனின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாக தோன்றும் வாழ்வு, வளம் மற்றும் அமைதியை குறிக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஒரு வகையில் தேவன் மற்றும் அவரது மக்களிடையே இருக்கும் உறவை விளக்குகிறது. தேவன் தனது மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதையும் அவர்களை திரும்ப அழைத்து வாழ்வும் ஆசீர்வாதங்களையும் வழங்குவார் என்பதையும் வலியுறுத்துகிறது. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று தேவன் வாக்களித்துள்ளார். இது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32 அதிகாரம் 41 வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வாக்குறுதி தேவனின் ஆழ்ந்த அன்பையும் தனது மக்களை பாதுகாக்கும் உறுதியையும் வெளிப்படுத்துகிறது. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று வாக்களிப்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த உறுதிமொழியின் மூலம் நம்முடைய வாழ்வு பாழான நிலம் போல் இல்லாமல் பண்படுத்தப்பட்டு வளமான வாழ்வை பெறும் நிலமாக மாறும் என்பதை வெளிப்படுத்துகிறது. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்வது தேவனின் அன்பு மற்றும் கட்டுப்பாட்டை விவரிக்கிறது. தேவன் உடனான நம் உறவை திருமண உறவாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சங்கீதக்காரனும் உறுதி அளிக்கிறார். பற்பல காரணங்களினால் நம்முடைய தேவாதி தேவனை விட்டு விலகி போயிருந்திருப்போமே, ஆனால் இன்றே அவர் சமூகம் அமர்ந்து நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் அறிக்கையிட்டு அவரிடம் முழு மனதோடு மன்னிப்பு கேட்போம். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமல் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று சொல்லி தேவன் நம்மேல் உரிமை பாராட்டி நம்மையும் பாழ்நிலம் போல வறண்டு போயிருந்த நம்முடைய குடும்ப வாழ்வையும் பண்படுத்தி சீராக்கி வளம் கொழிக்கும் நிலமாக மாற்றி ஆசீர்வதித்து அருளுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.